இந்த புதிய நாளின் காலை வேளையிலே தேவன் நம்மை இந்த ஆலயத்தில் கூடி சேர்த்த கிருபைக்காக நாம் ஒருமனமாய் இணைந்து முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரங்கத்தாவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறங்கத்தாவே ஜீவனுள்ள தேவனே மெய் துதிக்கிறோமப்பா, ஜீவிக்கிற பரலோக பிதாவே மெய் துதிக்கிறோமப்பா, மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறங்கத்தாவே துதிகளுக்கு மத்தியில் வாசிக்கிற தூயாதி தூயவரே மெய் துதிக்கிறங்கத்தாவே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நேசர்வே மெய் துதிக்கிறங்கத்தாவே இருக்கிறவராகவே இருக்கிறவரே மெய் துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிகிறோம், மெய் சோதரிகிறோம், மெய் சோதரிகிறோம், மெய் சோதரிகிறங்கத்தாவே ஆண்டவரே கடந்த நாட்கள் முழுதும் கத்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கனின் மணியை போல நீர் பாதுகாத்தீரே, வழி நடத்தினீரே, அதற்காக நன்றியோடு மெய் துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிகிறோம், மெய் சோதரிகிறோம், மெய் சோதரிகிறோம், மெய் சோதரிகிறங்கத்தாவே கத்தாவே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் நாங்கள் பலமுடன் இருப்பதும் சுகமுடன் இருப்பதும் உடைய கிருபை கத்தாவே என் தேவனே மெய் துதிக்கிறங்கத்தாவே மெய் சோதரிக்கிறங்கத்தாவே தயவாய் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புங்க. ஆண்டவரே உடைய கிருபை எங்களுக்கு போதும் கத்தாவே, உடைய கண்களில் எங்களுக்கு இரக்கம் கிடைக்க, உடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவனால் எல்லாம் கூடுங்கத்தாவே மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே முதலாவது ஆண்டவரே ராஜ்யத்தையும் நீதியும் தேடத்தக்கதாக அடைய நீர் எங்களை தகுதிப்படுத்தி வருகிற கிருபைக்காக நன்றியோடு மெய் துதிக்கிறங்கத்தாவே என் தேவனே மெய் துதிக்கிறங்கத்தாவே மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறங்கத்தாவே ஆண்டவரே மெய் நோக்கி கூப்பிடுகிறங்கத்தாவே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க, தலை குனிஞ்சு போகாதபடி செய்யுங்க கத்தாவே மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை நீர் எங்களுக்கு கொடுங்க கத்தாவே, உண்மை அறிகிற அறிவை நீர் எங்களுக்கு கொடுங்க கத்தாவே மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பல ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் ஜீவனுமானு சொன்ன தேவனே உமக்கு பயப்படுகிற பயத்தை நீர் எங்களுக்கு கொடுங்க கத்தாவே மெய் சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே மெய் தோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க, தலை குனிஞ்சு போகாதபடி செய்யுங்க கத்தாவே, நாங்கள் இளைச்செழுந்து போகாதபடி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே ஒரு விஷயம் எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே எங்களுடைய உச்சந்தலை முத கொண்டு உள்ளங்கால் வரை எங்களை பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் இருக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே உமக்கு உகந்த பாத்திரமாய் நீர் எங்களை கழுவி சுத்திகரிக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே நீர் எங்களை வணைந்து கொள்ள வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே இதனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தாவே இம்மட்டும் நீர் ஆசீர்வதித்தீர், வழி நடத்தினீர், அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறங்கத்தாவே எவ்வளவோ இக்கட்டுகளிலிருந்து சோதனைகளிலிருந்து நீர் பாதுகாத்தீரே, விடுவித்தீரே, அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமப்பா. ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே தயவாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே உம்முடைய செட்டை நிழலிலே கத்தாவே மூடி மறைத்து பாதுகாத்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கத்தாவே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுங்க கத்தாவே. சமாதான குலைச்சல்களை உண்டு பண்ணுகிற பொல்லாத அந்தகார கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிந்து போக செய்யணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி இடத்தில் உண்டோ என்று பார்த்து ஆண்டவரே நித்திய வழியிலே எங்களை நடத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. உடைய வேத வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கட்டும், எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. உடைய வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி எங்களுடைய கண்களை நீ திறக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒருபோதும் எங்களுக்குள்ளே இருக்காதபடி என் தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே ஆண்டவரே உமக்கு பிரியமானபடி நடத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே.
ஆண்டவரே ஆத்துமனேசர் ஐக்கிய ஊழியங்கள் கத்தாவே இந்த உலகம் முழுவதுமாக ஆண்டவரே கொண்டு செல்லப்படுகிற கிருபைக்காக நன்றிடுமை துதிக்கிறேன் கத்தாவே. இன்னும் அநேக இடங்களில் கத்தாவே உம்முடைய உண்மையான சத்தியத்துக்குள்ளான சபை கூடுதல் எழுப்பப்படத்தக்கதாக நீர் உதவி செய்யுங்க கத்தாவே. அன்றைய ஒவ்வொருத்தருடைய ஆத்ம கண்களை நீ திறக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறேன் கத்தாவே. அன்றைய என் தேவனே ஆத்துமனேசர் ஊழியங்கள் கத்தாவே அன்றைய தடையின்றி அன்றைய எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு செல்லப்பட உதவி செய்யுங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறேன் கத்தாவே. இந்த ஊழியத்துக்கு விரோதமாக எந்த பொல்லாங்கனை எழும்பாதபடி நீர் பாதுகாத்து வழிநடத்துங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் கத்தாவே, உம்மை சோதரிக்கிறேன் கத்தாவே. ஒவ்வொரு ஊழியர்களையும் உடன் ஊழியர்களையும் கத்தாவே இன்னும் வல்லமையாய் நீர் பயன்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறேன் கத்தாவே. என் தேவனீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்கா நான் விடுமை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே எங்களால் ஒன்றும் கூடாது கத்தாவே, உம்மால் எல்லாம் கொடுங்க கத்தாவே. ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து நீராக எங்களை வழிநடத்துங்க கத்தாவே. ஆண்டவரே ஆத்துமனேசர் ஐக்கியத்தில் கத்தாவே யார் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பலவீனங்கள் முற்றிலுமாக அகன்று போகட்டும் கத்தாவே. ஆண்டவரே யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ கத்தாவே அவர்களுக்கு கத்தாவே பூர்ண சுகத்தையும் பலத்தையும் நீர் கொடுக்க போகிற கிருபைக்கா நான் விடுமை துதிக்கிறோமப்பா. என் தேவனே உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்குன்னு சொன்ன தேவனே உம்முடைய பலத்தினால் இடைகட்டி கொள்ளுங்க கத்தாவே. அன்றே வாதயங்கள் கூடாரத்தை அணுகாதபடி என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் சுற்றி கத்தாவே அன்றே அவர்களுடைய இல்லத்திலும் கத்தாவே அவருடைய உள்ளத்திலும் நீ தங்கும் ஆலயமாய் மாற்ற வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஒருபோதும் கத்தாவே அன்றே பொல்லாங்கனை எழும்பாதபடி என் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் வேலிடத்தை பாதுகாக்க வேண்டுமாய் கிருபை செய்யும். என் தேவன் நீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்கான நடுமை துதிக்கிறேன் கத்தாவே. இந்த கத்தாவே ஜெபவேளையின் ஒவ்வொரு பகுதியிலும் உடைய பிரசனம் இறங்கி வரவனமாய் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே வேதத்தை வாசிக்கும் போது வேத வசனங்கள் எங்களோடு பேசிட்டு கத்தாவே. ஆண்டவரே என் தேவனே ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது கத்தாவே நாங்கள் ஒரு மனமாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு தகுதிப்படுத்துங்க. ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் விரைவில் பதிலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க கத்தாவே. கடந்த நாட்களிலே கத்தாவே ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கொடுத்து வருகிற கிருபைக்கா நான் விடுமை துதிக்கிறோமப்பா. கொடான கொடி சோதரம் கத்தாவே. ஆண்டவரே பிரசங்க வேளையிலே கத்தாவே எங்களுடைய செவிகளை திறந்துள்ள வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே தயவாய் ஆண்டவரே நீர் எங்களோடு பேச வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே பாடல் வேளையிலே கத்தாவே ஆண்டவரே உடைய பிரசனம் இறங்கி வரட்டும். பாடலை ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய பிரசனம் கத்தாவே அளவில்லாமல் இறங்க வேண்டுமாய் கிருபை செய்யும். என் தேவனீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்கா நான் விடுமை துதிக்கிறோம். துதியை கனமெல்லாம் மீட்பரசன் கத்திரமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு நம்பிக்கை நல்ல பிதாவே, ஆமேன். கொடுக்கப்பட்ட ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகாபலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபை தாரும். என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:19 மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும். உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை எனக்கு தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு என்னை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே நீர் வரும் மட்டும் உண்மை முத்தமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி
பலப்படுத்தி நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17 முதல் 26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தெய்வ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமேன். சங்கீதம் 103 தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வைது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம் அக்கிரங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிக்கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசனுடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற விடங்களிலும் உள்ளவருடைய சகல கிரைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த புதிய நாளின் காலை வேளையிலே தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவதற்காக நம்ம மத்தியிலே மூப்பர் மோசஸ் ஐயா வந்திருக்கிறாங்க. ஒரு சில காரியங்களை குறித்து தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது நாமும் ஒரு மனமாய் இணைந்து தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவோம். ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் விரைவிலே தேவன் நமக்கு அதற்கான பதிலை கொடுத்து தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கத்தக்கதாக நாம் இணைந்து தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவோம். ஜெபிக்கலாம். நமக்காக தலைமை சபை தஞ்சை பகுதிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நமக்காக கொடுக்கப்பட்ட தலைமை சபை போதகர் ஐயா ஆசீர்வாத ஐயாவுக்காக ஜெபிப்போம். ஐயாவை இம்மட்டுமாய் கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கடந்த வருடமெல்லாம் ஐயாவுக்கு செய்த நன்மைகளுக்காய் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்தரிப்போம். ஜிம்ஸுக்காக ஜெபிப்போம், ஜேசனுக்காக ஜெபிப்போம். ஊழியத்தின் பாதையில் செல்லக்கூடிய அவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக இன்னும் அதிகமாய் பல இடங்களிலே இந்த ஆத்துமநேச சபை இவர்கள் மூலமாக நியமிக்கப்பட ஆரம்பிக்கப்பட ஊழியத்தின் வல்லமையை கர்த்தர் அவர்கள் கொடுக்கும்படியாக, நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக இந்த காரியத்துக்கான ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். அல்லேலூயா. உம்மை நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்களுக்காய் கிருபையாக கொடுக்கப்பட்ட தலைமை சபை போதகர் ஐயாவுக்காக இந்த வேலையில் ஜெபிக்கிறோம். ஐயாவுடைய கரங்களை தேவன் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாய் ஐயாவை பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. கடந்த 2024 வருடம் முழுவதும் நீ செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நீங்கள் நடத்தி வந்த விதத்துக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. எத்தனையோ விதமான இன்னல்கள், போராட்டங்கள் வந்தாலும் அப்பா உம்முடைய கிருபை கர்த்தாவே ஊழியக்காரை தாங்கினதற்காக, பலப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா.
அப்பா பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லப்பட்டது போல ஏசப்பா பலவீன கட்டுகளை மாற்றி போட்டீங்களே அப்பா. ஊழியத்தில் கர்த்தாவே சோத்திரமையா வல்லமையா இழுத்து செய்யக்கூடிய நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரமையா. அப்பா இந்த இந்திய தேசம் முழுவதும் ஆத்துமனச சபைகள் ஆரம்பிக்கப்பட அதற்கேற்ற வழிவாசலை என் தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஜிம்ஸ் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம், ஜேசனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா சோத்தரிக்கிறோம் ஐயா. பல இடங்களில் சென்று ஊழியத்தை செய்யக்கூடிய அவர்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல உடல் சுகம் பலத்தை கொடுங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 ஐயா. உம்மை நன்றி உள்ளத்தோடு சோத்தரிக்கிறோம். தஞ்சை பட்டணம் சுற்றி இருக்கக்கூடிய அப்பா எல்லா பகுதியில் கர்த்தருடைய நாமம் மகிமையடை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். முன்னின்று நடத்துகிற பாடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் தேவன் தாமை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உம்மை சோத்தரிக்கிறோம் 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 ஐயா. இந்திய தேசம் முழுவதும் அப்பா சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆத்துமனச சபைகள் ஆரம்பிக்கப்பட அப்பா நிறுவப்பட அதற்கேற்ற வழிவாசலை என் தேவன் திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் அப்படி செய்கிறபடினால் சோத்திரம் 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 ஐயா. அப்பா இந்த நாளில் கூட கர்த்தாவே எங்கள் திருச்சி பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். திருச்சி பட்டணத்தில் எங்களுக்காக கொடுக்கப்பட்டதான ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம். ஊழியக்கார கரங்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக ராஜா. ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்துக்காக அல்லும் பகலும் கர்த்தாவே சோத்திரம் ஜெபிக்கக்கூடிய அப்பா தேவதாசனுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா தேவதாசனை கர்த்தர் காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா தேவதாசனை கரம் எடுத்து கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா தேவதாசனுக்கு நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுத்தீங்க, அதற்காய் சோத்திரம். கடந்த வருடமெல்லாம் நீங்கள் செய்த நன்மைகளுக்காய் சோத்திரம். கடந்த வருடமெல்லாம் கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைக்காய் சோத்திரம். ஒரு குறைவு இல்லாமல் காத்துக்கொண்ட கிருபைக்காய் சோத்திரம். நீங்கள் வழிநடத்தி வந்த கிருபைக்காய் சோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா எங்களுக்காய் கொடுக்கப்பட்டதான அந்த ஊழியக்காரனுடைய கரங்களை தேவன் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா சோத்திர எந்த இரவு நேரம் பாராமலும் எப்பொழுதும் எங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்துக்காக அப்பா பாரப்பட்டு ஜெபிக்கக்கூடிய எங்கள் ஊழியக்காரருடைய கரங்களை கர்த்தர் பலப்படுத்துங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. அந்த திருச்சி பட்டணத்தில் அப்பா எங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஊழியக்காரருக்காக அந்த வேலையில் ஜெபிக்கிறோம். ஊழியக்கார போக்கையும் வரத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல உடல் சுகம் பலத்தை கொடுங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. உம்மை சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா சாமுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய கரம் சாமு தம்பியோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா ஊழியத்தின் நிமித்தமாக செல்லக்கூடிய பாதையிலே உடைய கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா சோதரம் 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 ஐயா. என்ன திட்டத்தை கொண்டு கர்த்தாவே அப்பா சோதரம் ஐயா மகனை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். என்ன திட்டம் கர்த்தாவே அப்பா மகன் மூலமாக வாய்க்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீரை மகனை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாக்கி கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டது போல அப்பா சோதரம் ஐயா பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். செல்லுகிற பாதையில் இப்படி கரம் இருக்கட்டும் ஐயா. வாகனத்தில் கரம் இருக்கட்டும் ஐயா. இப்படி ரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக இடங்களில் வார்த்தையின் மூலமாக ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா எடுத்து பயன்படுத்துங்க, எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா கிளை சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். கிளை சபையில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். அப்பா ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசுவாச குடும்பங்களை காணக்கூடிய எல்லா குறைகள் கஷ்டங்கள் பாரங்கள் சுமைகள் எல்லாவற்றையும் தேவன் தாமே நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு விசை இறங்குங்க, ஒரு விசை இறங்குங்க, ஒரு விசை இறங்குங்க ஏசப்பா. அப்பா அந்த திருச்சி பட்டணம் முழுவதும் உடைய நாம மகிமையிட செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். புறஜாதி மக்களெல்லாம் உடைய நாமத்தை கண்டுகொள்ளக்கூடியதான கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக ஆத்துமாக்களை தாருங்க. ஒரு அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. உம்மை சோத்தரிக்கிறோம் 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 ஐயா. இந்த நாளில் கூட கர்த்தாவே இந்த 3 நாட்கள் நடத்தக்கூடியதான அக்னியர் உபவாச கூட்ட ஜெபத்துக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலிருந்து கர்த்தாவே ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தர் கரம் எடுத்து கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வருடமெல்லாம் நீங்க செய்ய போற கிருபைக்காய் சோத்திரம். இந்த வருடமெல்லாம் கர்த்தாவே அப்பா எங்களை ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பதற்காய் சோத்திரம். நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக கிரியை செய்கிற வல்லமை உள்ள தெய்வமே, இந்த 2025 வருடத்திலே அப்பா அற்புதமான காரியங்களை
அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரை எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அப்பா சோத்திர ஜெபத்துக்காய் ஜெபிக்கிறோம், வீட்டு ஜெபத்துக்காய் ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பகுதியில் சென்று அப்பா அந்த ஜெப கூட்டத்தை நடத்தும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக புற ஜாதி மக்கள்கள் அப்பாவுடைய நாமத்தை கண்டு கொள்ளக்கூடியதான அப்பா கிருபை ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா இன்னும் கர்த்தாவே ஜெபக்கூட்டங்கள் பெருகட்டும் ஐயா. அநேக இடங்களில் ஜெபக்கூட்டங்கள் நிறுவப்பட ஆரம்பிக்கப்பட அதற்கேற்ற வழிவாசலை கர்த்தர் திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மற்றும் கர்த்தர் மாதத்தில் நடத்தக்கூடியதான பெண்கள் கூடுகைக்காக ஜெபிக்கிறோம். அப்பா அந்த பெண்கள் கூடுகை ஜெபத்தின் மூலமாக என் தேவன் அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்பிக் கொண்டு இருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அற்புதமான காரியங்களை அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா சோதரம் ஐயா. மாதத்தில் ஒரு முறை நடத்தக்கூடியதான அப்பா சோதரிக்கிறோம் ஐயா. அந்நியர்கள் அப்பா உபசரிப்பு ஜெபத்துக்காய் ஜெபிக்கிறோம். அப்பா இங்கிருந்து செல்லக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அதற்காக கொடுக்கிற தாங்குகிறதான உள்ளங்களை எழுப்பி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. மாதத்தில் ஒரு முறை நடத்தக்கூடிய முழு இரவு ஜெபத்துக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். அநேக ஜனங்கள் கர்த்தாவின் முழு ஜெபத்திலே வந்து பங்கு கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த மாதம் முழுவதும் அப்பா நீங்கள் செய்ய போகிற நன்மையான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம், அதிசயமான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம், அற்புதமான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கர்த்தாவே பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. கர்த்தர் அப்படி செய்கிறபடினால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. இடத்தில் மேய்ச்சல் தந்தா, அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டா, குறைவில்லாத வாழ்வை வாழச் செய்தா. யெகோவா ஈரே ஈரே என்றே பாடுவே, யெகோவா ஈரே ஈரே என்றே பாடுவே. புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தா, அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டா, குறைவில்லாத வாழ்வை வாழச் செய்தா. யெகோவா ஈரே ஈரே என்றே பாடுவே, யெகோவா ஈரே ஈரே என்றே பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தா, நீதியிலே வழி நடக்க செய்தா.
இருளில் உடனிருந்து மீட்டா யெகோவா ரஃபா ரஃபா என்றே பாடுவே, யெகோவா ரஃபா ரஃபா என்றே பாடுவே. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தா, நீதியிலே வழி நடக்க செய்தா, மரண இருளில் உடனிருந்து மீட்டா யெகோவா ரஃபா ரஃபா என்றே பாடுவே, யெகோவா ரஃபா ரஃபா என்றே பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி துதித்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. தடியும் கொண்டு தேற்றி வந்தா, சத்துருக்கள் கண்முன் இருந்து அடித்தா, ராஜரீக அபிஷேகமும் தந்தா யெகோவா நிசி நிசி என்றே பாடுவே, யெகோவா நிசி நிசி என்றே பாடுவே. கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தா, சத்துருக்கள் கண்முன் இருந்து அடித்தா, ராஜரீக அபிஷேகமும் தந்தா யெகோவா நிசி நிசி என்றே பாடுவே, யெகோவா நிசி நிசி என்றே பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தா, நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தா, பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தா யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவே, யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவே. பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தா, நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தா, பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தா யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவே, யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையிலே எழும்பி கர்த்தரை துதிக்கிறதும் பாடுகிறதும் செபிக்கிறதும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறதும் தியானிக்கிறதும் ஒரு அற்புதமான காரியம். இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கிற சிலாக்கியம் அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய சிலாக்கியம். இந்த நாளிலே துதிப்போம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாமெல்லாம் அவரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள், அவருடைய நாமத்தை துதிக்கிறவர்கள். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, உதடுகளின் காளைகளை செலுத்துவோம்.
அதுவே தேவன் விரும்பக்கூடிய ஒரு பலி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு வேத புஸ்தகத்தை திறந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம் என்றால், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்து அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம சிறையிருப்பை மாற்றி நம்மளை கூட்டிக் கொண்டு வருவாராம், நம்மளை சேர்த்து கொள்ளுவாராம். வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். நாம் தேவனோடு சேர்க்கப்படுகிற காலம். இன்னைக்கு பிசாசு தேவனை விட்டு, சபையை விட்டு, ஐக்கியத்தை விட்டு பிரித்து கொண்டிருக்கிறான். சில குடும்பங்களை பிரிக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாம் ஏவாளையும் தேவனை விட்டு பிரித்த சத்துரு இன்றைக்கும் பிரிவினையை உண்டு பண்ணி வேடிக்கை பார்க்கிறவன். ஆகவே பிரிவினைவாதம் செய்கிறவன் அவன். சிலருக்குள்ளே வந்து பிரிவினையை உண்டாக்குவான். இடம் கொடுக்கக்கூடாது. ஐக்கியமே பிரதானம், ஐக்கியமே முக்கியம். இது சேர்க்கப்படும் காலம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் சேர்ப்பின் பண்டிகைன்னு ஒரு பண்டிகை உண்டு. சேர்ப்பின் பண்டிகை, அறுப்பின் பண்டிகை. ஆகவே இது கடைசி காலம். ரட்சிக்கப்படுபவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வருகிற ஒரு காலம். சரியான சபையில், அப்போஸ்தல உபதேசம் கொண்ட சபையில் அருமையானவர்களை கர்த்தர் சேர்க்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஆமாம், அந்த சபைக்காக இரத்தம் சிந்தினவர், அந்த சபையை சம்பாதித்தவர், அந்த சபைக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தவர். சபை இப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அதனால் சரியான சபை, சரீரமாகிய சபையில், அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கொண்ட சபையில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துகிற சபையில் நீங்களெல்லாம் சேர்க்கப்பட வேண்டும். ஆமாம், அக்காலத்தில் கூட்டிக் கொண்டு வருகிறவர் சேர்த்து கொள்ளுவார் தன்னோடு. சேர்க்கப்படுவோம். சரியான சபையோடும் கர்த்தரோடும் ஊழியக்காரர்களோடும் சேர்க்கப்பட்டு விசுவாச ஐக்கியத்தை முக்கியப்படுத்துவோம். ஆமாம், ஒருமித்து வாசம் பண்ணுவோம். சேர்க்கப்படும் பொழுது தான் அவர் சொல்கிறாரு, சேர்த்து கொள்ளுவேன், அப்பொழுது நான் உங்கள் சிறையிருப்பை மாற்றினவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிறோம், புறஜாதி மக்களை பார்க்கிறோம், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை பார்க்கிறோம், ஆவிக்குரிய ஒரு ஜனங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்னா கீர்த்தி உள்ளவர்களாக, புகழ்ச்சி உள்ளவர்களாக மாற்ற விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கீர்த்தி என்றால் ஃபேமஸ். நம்மளை ஆபிரகாமை எப்படி கீர்த்தியுள்ளவனாய் மாற்றினார், அவன் பேரை பெருமைப்படுத்தலையா? அருமையானவர்களே, இந்த நாளிலே ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தரோடு சேர்ந்தார், அவரோடு ஐக்கியப்பட்டார், கீழ்ப்படிந்தார், ஆசீர்வதிக்கப்பட்டார், பெரிய ஜாதியானார், பழுகினார், பெருகினார். கர்த்தர் அவர் பேரை பெருமைப்படுத்தினார். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை அப்படி தான், நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்குமா. இன்றைக்கி நாம் அப்படிப்பட்ட நீதி உள்ளவர்களாக மாறுவோம். அருமையானவர்களே, கீர்த்தி உள்ளவர்களாய், புகழ்ச்சி உள்ளவர்களாய் ஆக்குகிறார். உபாகமம் 28 வசனங்களை படித்தோன்னா அதில் இவ்வாறு படிக்கிறோம். அதில் சொல்கிறாரு, பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உங்களை மேன்மையாய் வைப்பேன். நம்முடைய தேவன் மேன்மைப்படுத்துகிறவர், நம்ம குடும்பத்தை மேன்மைப்படுத்துகிறவர், உங்கள் உத்தியோகத்தில் உங்களை மேன்மைப்படுத்துகிறவர், படிப்பில் உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துகிறவர், தொழிலிலே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறவர், ஊழியத்திலும் சபையிலும் மேன்மைப்படுத்துகிறவர், இருக்கிற இடத்துல உங்கள் சொந்த பந்தங்களின் நடுவில் நீங்கள் கர்த்தருடைய ஜனங்களாய் இருக்கிறபடியினால் அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுங்கள், அவருடைய கட்டளைகளை செய்ய ஒப்பு கொடுங்கள்.
மேன்மைப்படுத்துவார். வேதத்தில் சிலரையெல்லாம் கர்த்தர் கீர்த்தி உள்ளவர்களாக மாற்றினாராம். ஒரு வசனம் வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனம். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடே கூட இருந்தார். யோசுவாவோடே கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. ஒரு நபருடைய கீர்த்தி தேசமெல்லாம் இருக்கிற பகுதியெல்லாம் பரம்ப வேண்டுமானால் கர்த்தர் கூட இருக்கணும். கர்த்தர் கூட இருக்கணும். இன்னைக்கு உங்களோட கர்த்தர் இருக்கிறாரா கூடன்னு பாருங்க. யோசுவாவோடு கர்த்தர் கூட இருந்தார். யோசுவாவுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்றார். யோசுவா செய்ததெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். புத்திமானாயாக்கினார். அருமையான ஞானமுள்ளவனாக்கினார். யுத்த வீரனாக்கினார். ஆகவே 31 ராஜாக்களை ஜெயித்தான். கானானின் ராஜ்யங்களை ஜெயித்தான். அநேக ராஜாக்களை துண்டித்து போட்டான். எப்படியெல்லாம் செஞ்சா பாருங்க. ஏன்னா கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் ஒரு யுத்த வீரனாய் தைரியசாலியாய் மாற்றினார். அவனுக்கு முன்னே சென்றார். வேதம் சொல்லுகிறது, அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் கர்த்தர் சொல்லியிருந்தார், ஒருவனுக்கு உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, உன்னை எவனை எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தர் யோசுவாவை எதிர்த்து நிற்க முடியாத அளவில் யோசுவாவோடு கூட இருந்தார். யோசுவா கீர்த்தி பெற்றவனாய் மாறினான். புகழ்ச்சி பெற்றவனாய் மாறினான். யோசுவாவின் கீர்த்தி தேசம் எங்கும் பரம்ப ஆரம்பித்தது. யோசுவா குறித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இஸ்ரவேலுக்கு மக்களுக்கு நல்ல தலைவனாய் அதிபதியாய் முன் சென்றான். அருமையானவர்களே, யோசுவா அருமையானவர்களை கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினவன், விசுவாச வீரன். 2 பேர் புறப்பட்டதில் கானானில் போய் சேர்ந்தவர்கள் 2 பேர் தான். 6 லட்சம் புருஷரில் 2 புருஷன் தான் போனான். அதில் ஒன்று யோசுவா, ஒன்று காலேப். கர்த்தரை உண்மையாய் உத்தமமாய் பின்பற்றி கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து முன் சென்றார்கள். யோசுவாவோடு கர்த்தர் கூட இருந்தார். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் யார் உங்களை விட்டு போனாலும் பரவாயில்ல, கர்த்தரை மாற்றம் விட்டுறாதீங்க. கர்த்தரை விட்டு வெளியே வந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை விட்டு போக விடாதீங்க. கர்த்தர் கூட வச்சுக்கங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிரமாணத்தை தியானிங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்தரிங்க. கர்த்தர் உங்களை விட்டு விலகாதபடி நடந்து கொள்ளுங்க. புத்தியுள்ளவர்களாய் ஞானம் உள்ளவர்களாய் இருங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே முன்னேறி செல்லுங்கள். கர்த்தரோடு நல்ல உறவை தொடர்பை வைத்து கொள்ளுங்கள். தொடர்பு எல்லையை விட்டு வெளியே போகாதீங்க. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இதை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் யோசுவாவோடு இருந்தவர் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். கூட இருக்க விரும்புகிறார். கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தபடியினால் அவன் கீர்த்தி பெற்றவனாய் மாறினான். கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கும் கூட உங்களையும் கர்த்தர் இந்த நாளிலே மாற்ற விரும்புகிறார். யோசுவாவுக்குள் இருந்தவர், யோசுவாவோடு கூட இருந்தவர் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். இருந்து உங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை கீர்த்தி பெற்றவர்களாய் மாற்ற விரும்புகிறார். இன்னொரு வசனம் படிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். அவன் எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான், கல்கோல், தர்த்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாய் இருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது. கீர்த்தி என்ன ஆயிற்று? பிரபலமாயிருந்தது. 10:1 வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 1வது வசனம்.
1 ராஜாக்கள். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி, கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக. நல்ல கவனிங்க, சாலமோன் ஒரு பெரிய கீர்த்தி. கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தியா. இந்த நாமத்தை குறித்து ஒரு கீர்த்தி. கர்த்தருடைய நாமத்துக்காக தாவீது நின்னா. அவன் பிள்ளை, அவன் குமாரனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்து அவனை கீர்த்தி உள்ளவனாய் மாற்றினார். அதாவது கர்த்தர் சாலமோனுக்கு சிறந்த ஞானம் கொடுத்தாராம். எல்லாருடைய ஞானத்தை விட சிறந்த ஞானம். அந்த ஞானம் கர்த்தருடைய நாமம் முக்கியத்துவம் கொடுத்தபடியினால் இன்றைக்கு எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்த முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், கனம் பண்ணுகிறீர்கள், பிரஸ்தாபப்படுத்துகிறீர்கள். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் உன்னிடத்தில் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நாமம். அன்பு ஊழியர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. உங்களை பிரஸ்தாபப்படுத்தாதீங்க. இயேசுவின் நாமத்தை குறித்த பிரஸ்தாபம். அப்பத்தான் கர்த்தர் உங்களை கீர்த்தி உள்ளவர்களாய் மாற்றுவார். உங்க கீர்த்தியை பல நாடுகள், மக்கள், ராஜாக்கள், ஆளுகிறவர்கள் கேள்விப்படுவார்கள். நாமத்தை குறித்து கீர்த்தி. ஆகவே சாலமோனுடைய கீர்த்தியை சேபா நாட்டு ராஜஸ்திரி கேள்விப்பட்டு ஓடி வருகிறார். இன்றைக்கு கர்த்தர் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மையும் கீர்த்தி உள்ளவர்களாக மாற்ற விரும்புகிறார். ஆத்துமனே சபை கர்த்தருடைய நாமத்துக்காக நிற்கிற ஒரு சபை. இந்த ஊழியம், இந்த ஊழியர்கள் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்கள், முக்கியப்படுத்துகிறவர்கள், அறிவிக்கிறவர்கள். அது நிமித்தம் ஒரு கீர்த்தி சபைக்கு, ஊழியத்துக்கு, ஊழியக்காரர்களுக்கு. இன்றைக்கு நாமத்தை முக்கியப்படுத்துங்கள், ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கீர்த்தி உள்ளவர்களாக மாற்றுவார், புகழ்ச்சி உள்ளவர்களாக மாற்றுவார். 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்த ஒருவர் வாசிக்க கேட்போம். அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார். சாதாரண ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷன், ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு அவன் நாமத்தை முக்கியப்படுத்தினான். இந்த அபிஷேகம் கர்த்தருடைய நாமத்தை முக்கியப்படுத்த வைக்கும். அதான் அபிஷேகம். இயேசு சொன்னார், அருமையானவர்களே, சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். சுயமாய் அல்ல, அவர் என்னை குறித்து மகிமைப்படுத்துவார் அப்படின்னு இயேசு சொன்னார். அதான் அபிஷேகம். அபிஷேகம் பெற்றவர்கள், தேவ ஆவியை பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள், இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பேசுவார்கள். பாருங்க, தாவீது அபிஷேகம் பெற்ற பிற்பாடு அவனுக்குள்ளிருந்த கூட அதிசயங்கள் நிறையா. அதனால் சத்துருவுக்கு முன்னே தைரியமாய் போய் நின்னான். அருமையானவர்களை நாமத்தை சொல்லி அடித்து வீழ்த்தினான். அடுத்தவன் யுத்த வீரன், காரிய சமத்தன். அருமையானவர்களை கர்த்தர் அவனோடு இருந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அவன் காரியத்தில் சமத்தனாய் மாறுகிறான். அதனால் தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாயிட்டான். அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவனை குறித்த ஒரு பயம் சகல தேசங்களுக்கு வந்து அவனைக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார். நம்மை குறித்த ஒரு பயம் பேய்க்கு மாத்திரமல்ல, நோய்க்கு மாத்திரம் இல்லை. ஊழியக்கார வரும்பொழுது, அபிஷேகத்தோடு வரும்பொழுது நோய் கூட பயந்து ஓடிடணும், பேய் ஓடிடணும், பெல்லி சூனியெல்லாம் வாய்க்காமல் போகணும், மந்திரவாத சக்திகள்லாம் செயலக்கணும். அதுதான் கீர்த்தி. அதுதான் ஒரு ஊழியக்காரனுக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம், ஒரு அக்கினி அபிஷேகம், நாமம். இதெல்லாம் இருக்கும் பொழுதுங்க பயம்தான்.
ஊழியக்கார் வரும் முன்னே பிசாசெல்லாம் பயப்படும். ஒரு ஊழியக்கார் வரும் முன்னே 200 கிலோமீட்டருக்கு அப்பால் வரும்பொழுதே பேயெல்லாம் கத்துமா, ஐயோ வர்றானே. ஒரு முறை நாங்கள் மதுரை ஹாலில் கூட்டம் வச்சுருந்தோம். ஆசீர்வாதம் ஐயா ஒரு சுவிசேஷ கூட்டம் 3 நாள். அப்போது ஒரு அம்மா நல்ல தமிழ் பண்டிட், அந்த அம்மா வந்திருந்தாங்க. 3வது நாள் திரள் கூட்டம், அந்த இடம் முழுவதும் கும்பல். ஆசீர்வாதம் ஐயா வரலையே பிரதர், ஆசீர்வாதம் வரலையே காணோம், புறப்பட்டாரா என்ன, ஃபோன் பண்ணிட்டு வாங்க. அப்போல்லாம் செல்ஃபோன் இல்லை, கைபேசியெல்லாம் கிடையாது. ஆகவே ஃபோன் பண்ணுறதுக்காக எல்லாம் புறப்பட்டு ஒரு அனுப்பி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஹாலுக்குள்ளேருந்து இந்த சத்தம் பேசுனது அந்த அம்மாவுக்கு இருந்த பேய்க்கு எப்படி தெரிஞ்சோ தெரியலை. டேய் புறப்பட்டுட்டான் ஆசீர்வாதம் தஞ்சாவூரை விட்டுனுச்சு பாருங்க. எப்படியா இது காதுக்கு போச்சு, புறப்பட்டுட்டான் ஆசீர்வாதம். அவ்வளவுதான், பேய்க்கு தெரியுது பாருங்க, புறப்படுறது தெரியுது, அந்த வாசனை வீசுது. ஊழியக்காரனுடைய அபிஷேக வாசனை வீசுது பாருங்க, அதான் அபிஷேகம். தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம் அதுதான், கொம்பு அபிஷேகம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்பொழுது அது அக்கினி அபிஷேகமாக மாற்றுறார். அந்த அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் பேதுரு சரி பவுலும் சரி போகும் பொழுது பேய் காத்தது, இதோ இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள். ஒவ்வொரு நாளும் கத்துச்சு பாருங்க குறி சொல்ற ஆவி. அப்படித்தான் ஊழியக்காரனுடைய அபிஷேக வாசனை வீசணும். சிலர் சென்ட் அடிச்சுக்கிட்டு போகும் பொழுதே அந்த வாசனை வீசும் பாருங்க, இந்த செண்டு வாசனை. அது மாதிரி அபிஷேக தைல வாசனை வீசனியா, அந்த வாசனை வீசணும். அதான் ஒரு ஊழியக்காரர், அதான் ஒரு சுவிசேஷகர், அதுதான் ஒரு விசுவாசி, அதுதான் ஒரு மூப்பர். உங்களுக்குள்ள இந்த அபிஷேக தைல வாசனை வீசணும். பேய் நடுங்கணும், வர்றான் போயிடுறேன், சத்தம் போடாம தெருவில் உள்ள பேயெல்லாம் ஓடணும். சில வீடுகளுக்கு போகும் பொழுது யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னேம்பாங்க உலகத்தான். அது மாதிரி நம்ம யானை இல்லை, நம்ம கர்த்தருடைய பிள்ளை, நம்ம கூட ஒருவர் வருகிறார், நமக்குள்ள ஒரு அபிஷேக தைலம். ஆகவே அக்கினி அபிஷேகம் நமக்கு முன்னே போகுமா, சத்துருக்களை சுட்டரிக்கும், அதுதான் அபிஷேகம். அதனால தாவீதுக்குள் இருந்த அபிஷேகம் அவனை குறித்து, தாவீதை குறித்து எல்லா மக்களுக்கும் ஒரு பயம் பிடிச்சிச்சு பாருங்க. கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிவிக்கிற, அப்போஸ்தலருடைய உபதேசத்தை சொல்லுகிற, உபதேசிக்கிற, அந்த உன்னத அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரையும் குறித்து தேவன் ஜனங்களுக்குள்ளே பயத்தை உண்டாக்கும். மந்திரவாதிகள் பயந்து நடுங்கணும், தொடக்கூடாது. எகிப்தின் மந்திரவாதிகள் மோசேக்கு ஆரோனுக்கு நடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு கட்டத்தில் அவெல்லாம் வரவே மாட்டேன்ட்டான், ஓடி போயிட்டான். இந்த கடைசி கால ஊழியம், கடைசி கால அபிஷேகமும் அப்படிப்பட்ட வல்லமை உள்ளது. ஆகவே அதுதான் ஊழியத்தை குறித்தும் சபையை குறித்தும் ஊழியக்காரர்களை குறித்தும் கர்த்தர் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் பல நாடுகளிலும் கீர்த்தியுள்ள ஒரு அனுபவத்தை உண்டாக்குவார், ஒரு பயத்தை ஏற்படுத்துவார். அப்போஸ்தலர் காலத்தில் எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்றான். நீங்கள் அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 43வது வசனம். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அதனாலதான் பயம் உண்டாயிற்று. அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யணும்ல, அதான் அபிஷேகம், அதான் அற்புதங்களை செய்யும் சக்தி, அதான் குணமாக்க வரம். வேதம் சொல்லுகிறது, இதெல்லாம் சபைக்கு கொடுக்கிறார். சபையிலே குணமாக்கு வரங்களும் அற்புதங்களை ஏற்படுத்துகிறார். இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட வல்லமையை தேவன் சபையின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். ஆகவே எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று, எல்லாரும் பயப்படணும். அதுதான் கீர்த்தி, அதான் புகழ்ச்சி. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை கர்த்தர் கீர்த்தியுள்ளவனாய் மாற்றினார்.
அவரை குறித்த பயம் தேசம் முழுவதும் பிரசித்தமாய். இன்னொரு வசனம் வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தானா. அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். ஏற்கனவே பெரியவனாயிருந்தானா, இன்னும் மேல மேல மேல. மொர்தெகாய் என்றால் என்ன அர்த்தம்னா சின்னவனா, சின்ன மனுஷனா. மொர்தெகாய் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சின்ன மனுஷன். ஒரு நபர் தன்னை சிறியவனவன் ஆக்கி தாழ்த்தினா அவன் மேலும் மேலும் பெரியவனை ஆகிக்கிட்டே தான் இருப்பான் எல்லாவற்றிலும். கர்த்தர் அவனை ஏற்கனவே பெரியவனா தொடர்ந்து படித்தா மேலும் மேலும் பெரியவன் ஆகிக்கிட்டே இருந்தானா. அவனுடைய கீர்த்தி 127 நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. ஒரு நாடு 2 நாடு இல்லை. இவர் யார் தெரியுமா? கேட் கீப்பர், ஒரு வாட்ச்மேனாக இருந்தார். அந்த கேட்டில் தான் இருப்பார். அப்போ தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. 2 பேர் பேசிக்கிருந்தான். அன்றைக்கி ராத்திரியில் போட்டு தலையிடலாம் ராஜாவேன்னு 2 பேர் பேசிக்கிருந்தான். இந்த செய்தி மொர்தெகாயின் மூலம் ராஜாவுக்கு போயிடுச்சு. அதை புஸ்தகத்தில் 4ஆம் புஸ்தகத்தில் எழுதி வச்சிட்டார். ஒரு நாள் வந்தது, சரியான நேரம். இந்த மொர்தெகாயை தூக்கில் தொங்கப்படணும்னு ஒரு தூக்கு மரத்தையும் செஞ்சு ஆமான் வந்து ராஜா கிட்ட பேச வந்திருக்கிறான். விடியற் காலையில் வந்திருக்கான் பாருங்க. ஆனால் ராஜாவுக்கு ராத்திரியெல்லாம் அந்த ராத்திரி தூக்கமே வரல. தூக்கத்தை நிறுத்தினார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக என்னெல்லாம் செய்கிறார் பாருங்க. ஆண்டவர் எப்படியெல்லாம் மொர்தெகாயை நினைவு கூறுறார் பாருங்க. ஒருவனை உயர்த்துகிறது இருக்கு, ஒருவனை ஆசீர்வதிக்கிறது இருக்கு. ஏன்னா அவன் உண்மை உள்ளவன், ஆத்ம பாரம் உள்ளவன், தன் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவன், யூத குலத்துக்காக நின்றவன். அருமையானவர், நீ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக நிற்கிறாயா? பரிந்து பேசுகிறாயா? அந்த பாரம் நமக்கு உண்டா? அதற்காக ஜெபிக்கிறோமா? உபவாசம் இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். கடைசியா கர்த்தர் வந்து அந்த புஸ்தகத்தை கொண்டு வர வச்சார். அவன் மூலம் வாசிக்கும் பொழுது மொர்தெகாயை குறித்து படித்தான். அப்போ சொல்கிறாரு, மொர்தெகாய்க்கு ஏதாவது இது நிமித்தம் ஏதாவது நன்மை செஞ்சீங்களா, கனப்படுத்தினீங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு நேரம் பார்த்து வந்து நின்னானே ஆமான். யாரெங்கே? ஆமான். கூப்பிடவன கேட்டார். ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? இப்போ ராஜா கனம் பண்ண விரும்புகிறார் பாருங்க. மொர்தெகாய் என்னைக்கு மொர்தெகாயை ராஜா கனம் பண்ண விரும்பினானோ அந்த நாளிலிருந்து அந்த பெரிய ராஜாதி ராஜா மொர்தெகாயை உயர்த்த ஆரம்பித்தார், கனப்படுத்த ஆரம்பித்தார். ஆனால் ஆமானோ கனவீனப்பட ஆரம்பித்தான். அவனுக்கு இருந்த கனமெல்லாம் குறைய ஆரம்பித்தது. ஒரு நீதிமானை தூங்கப்பட நிற்கிறான் பாரு, பெருமை கொண்டவன். துஷ்ட ஆமான்னு வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு சில துஷ்ட ஆமான் இருப்பான், நாட்டில் இருப்பான். அந்த ஆவி சபையில் கூட சிலருக்குள்ளே இருக்கும். ஆமாம், குற்றப்படுத்த ஆவி சிலரை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கும். ஆமானின் ஆவி இன்னைக்கு சிலருக்குள்ளே ஆளுகிறவர்களிலிருந்து சில கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற சில மனம் திரும்பாத ஒப்பு கொடுக்காத சிலருக்குள்ளே இருக்கும். பெருமை, பொறாமை, அவனுக்கு பொறாமை, அவனுக்கு பெருமை, இதெல்லாம் பிசாசுடைய சுபாவங்கள். ஆமானின் குணலட்சணங்கள் நமக்குள் வரவே கூடாது. அதனால பாருங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? கர்த்தர் அந்த ஆமானை ஒழித்து கட்டி இப்பொழுது மொர்தெகாயை கீர்த்தி பெற்றவனாக்கினார். தன் ஜனங்களுக்காய் பரிந்து பேசினான். தன் ஜனங்களுடைய அழிவை காண விரும்பல. அதனால் போட்டான் உபவாசம் எல்லாம் ஜெபிச்சாங்க. ஒரு யூதனுக்கு அழிவு வரல, எதிராளிகளுக்கெல்லாம் அழிவு நாசம் வந்துச்சு பாருங்க. அதனால் மொர்தெகாய் குறித்த பயம் வந்துருச்சு. அதனால் மொர்தெகாயின் கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. வேதம் சொல்லவில்லையா? நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். பாருங்க, ஒரு பெர்சிய ராஜ்யத்தின் அரண்மனையில் கர்த்தர் வந்து ஒரு யூதனை கொண்டு போய்
அந்த ராஜாவுக்கு ஒரு கேட்கீப்பராக இருந்தவரை, வாட்சிமனாக இருந்தவரை ராஜாவுக்கு 2வதானவனாக வச்சார். ராஜாவினுடைய முத்திரை மோதிரம் அவன் கைக்கு போனது. இப்போ மொர்தெகாய் என்ன சொன்னாரோ அதுதான். கர்த்தர் மொர்தெகாயை மேன்மேலும் பெரியவனாக்கினான். நீ சின்னவனாக்கு, உன்னை தாழ்த்து, கர்த்தர் உன்னை பெரியவனாக்குவார், பெரியவர்களாக்குவார். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையை நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலே கீர்த்தி இவங்கள்லாம் எப்படி கீர்த்தி உள்ளவனாக மாற்றுகிறார். சின்னவனை 1000 சிறியவனை பலத்த ஜாதியுமாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு ஜெபிக்கப்போம். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை எடுத்த ஒருவர் வாசிக்க கேட்போம். அதற்கு பவுல், நான் சிலிசியா நாட்டிலுள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன், கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன், ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். நல்ல கவனிங்க. பவுல் சொல்றார், நான் யாரு? கீர்த்தி பெற்ற ஒரு யூதன், கீர்த்தி பெற்றவன். ஆமா, சிலிசியா நாட்டில் உள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன். தன்னை யாருன்னு சொல்றாரு பாருங்க. பெருமையினால் அல்ல, பேச விடுங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கமாலியாரின் பாதத்தருகே கற்று வளர்ந்த ஒரு மனுஷன். அருமையானவர்களே, கமாலியன் அவன் ஒரு தத்துவ ஞானி. நம்ம சொல்றோம்ல, சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, இவங்கெல்லாம் சொல்றோம்ல. இந்த வரிசையில் வந்த ஒரு கமாலியன், ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற மனுஷன், பாதத்தில் கற்று போதிக்கப்பட்டு உபதேசிக்கப்பட்டு வளர்ந்தவன். அப்போ எப்படி இருப்பார்? இன்னைக்கு அவரெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தினா எத்தனை டாக்டர் பட்டம் கொடுப்பாங்க தெரியுமா? எத்தனை பட்டம் பெற்று இவர் இந்த நாளில் கொடுப்பாங்க தெரியுமா? அப்பேற்பட்டவனை சாதாரண மனுஷனாக நினச்சாங்க. பவுல் அவர் சொல்கிறார், நான் சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்தில் உள்ள நான் கீர்த்தி பெற்ற ஒரு யூதன். கீர்த்தி பெற்ற பவுலை வைத்து தேசங்களை, நாடுகளை, பட்டணங்களை அசைத்தார். ஒரு நல்ல வல்லமையான ஒரு ஊழியக்காரர், அப்போஸ்தலன். ஆளை பார்த்தா அற்பமாக இருப்பாராம், ஆனால் அவருக்குள்ளிருந்த கிருபை. அவர் சொல்கிறார், இந்த மண்பாட்டத்தில் பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். கர்த்தர் அதை நீங்கள் அப்போஸ்தலர் 19, 11, 12 படிச்சிங்கன்னா விசேஷித்த அற்புதங்களை செய்தாராம். அவர் கரத்தினால், உருமால்களினால், வஸ்திரங்களினால் விசேஷித்த அற்புதங்களை தேவன், பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்து அருளினார். அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகள் அவர்களை விட்டு புறப்பட்டன. எப்படிப்பட்ட ஒரு கிருபை பாருங்கள், கிருபை. ஏன்னா அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக நின்றார், நாமத்தை அறிவித்தார். இதான் அப்போஸ்தலர் உபதேசம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானத்தை கொடுத்து சபைகளை ஸ்தாபித்தார், கட்டினார். இன்னைக்கு சபைகளுக்கு என்ன ஞானஸ்நானம், இன்னைக்கு என்ன உபதேசம்? பவுலை குறித்து நீங்கள் பேசணும்னு தகுதி இருந்தால் இதை நீங்கள் செய்யணும். இல்லைன்னா பவுலை பேச உங்களுக்கு தகுதியே கிடையாது. எங்களுக்கு தான் அந்த தகுதி உண்டு. ஆகவே இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஜெபிக்க போகிறேன். முதலாவது, கர்த்தர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க அவரோடு சேர்க்கப்படுவோம். அவரோடு சேர்ந்தவர்கள் அருமையானவர்களை கர்த்தர் அப்படி ஆக்குவார். அடுத்து நம்மை மேன்மையாக வைப்பார். சாலமோனை பாருங்கள், தாவீதை பாருங்கள், மொர்தெகாய் குறித்து கேட்டோம், சவுலை குறித்து பார்த்தோம். இவங்களாம் கீர்த்தி பெற்றவர்களாயிருந்து கர்த்தர் மேன்மேலும் இவர்களை உயர்த்தி ஆசீர்வதித்து கனப்படுத்தினார். ஆகவே நாம் மேன்மை அடைய வேதம் என்ன சொல்லுகிறது என்று பின்னாடி பார்ப்போம், இப்போ டைம் இல்லை. அதனால் நான் கீர்த்தி உள்ளவர்களாய், புகழ்ச்சி உள்ளவர்களாய் உங்களை நான் மாற்றுவேன், ஆக்குவேன். இது வாக்குத்தத்தம். காலை வேளையிலே
இருக்கிற இடத்துல, இருக்கிற நாட்டில், இருக்கிற தேசத்தில், இருக்கிற பட்டணத்தில், கிராமத்தில், சபையில், ஊழியத்தில், படிப்பில், உங்கள் தொழிலில், வியாபாரத்தில், உத்தியோகத்தில், உங்களை உங்கள் குடும்பத்தை, நீங்கள் இருக்கிற இந்த அப்போஸ்தல உபதேசம் உள்ள சபையையும் கர்த்தர் கீர்த்தி உள்ளவர்களாக மாற்ற விரும்புகிறார். ஒப்பு கொடுக்கலாமா? இன்றோடு உங்கள் வேதனை, உங்கள் குறைவெல்லாம் கர்த்தர் மாற்றி உங்களை கர்த்தர் மேன்மையாக்க விரும்புகிறார். ஆகவே சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைக்க போறார், கீர்த்தி உள்ளவர்களாக வைக்க போறார். யோசுவாவை போல உங்களோடு இந்த நாடிலிருந்து இருந்து கீர்த்தி உள்ளவர்களாக மாற்ற போறார். ஒப்பு கொடுக்கலாமா? ஜெபிப்போமா? இன்னொரு நேரம் நாம மேன்மை அடைய வேதம் நமக்கு கற்பிக்கிற வழிகள் என்ன? ஆகவே எதெல்லாம் மேன்மை, எதிலெல்லாம் நம்மை மேன்மைப்படுத்துவார் என்று பார்ப்போம். இப்பொழுது கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிற தேவன் இந்த நாள் காலை வேளையிலே உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? இன்றிருந்து உங்களுக்கு கீர்த்தி தான், ஃபேமஸ் ஆக்க போறார், உங்களை புகழ்ச்சியாக்க போறார், உங்கள் பேர் புகழ் பெற்று விளங்க போகுது, உங்க குடும்பத்தை உயர்த்த போறார். உங்க பிள்ளைகளை நீங்க நினைக்கிறீங்கல்ல, என் பிள்ளை இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு, அதை விட மேன்மையா வைக்க போறார். ஆனா நீங்க அவரோடு சேர்க்கப்படணும். இரண்டாவது சரியான சபையோடு சேர்க்கப்படணும். அவரால் அப்போஸ்தல உபதேசம் உள்ள சபையோடு, அப்போஸ்தல நடுவர்களில் என்ன ஞானசானம் வேதம் கொடுத்திருக்கிறதோ, சொன்னார்களோ, கொடுத்தார்களோ, அதுதான் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமம். அந்த நாமம் தான் இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்தை நீங்கள் முக்கியப்படுத்தி ஞானசானம் பெற்று அபிஷேகம் பெற்று வழிநடத்தப்படுங்கள். உங்களை குறித்த பயத்தை உண்டாக்குவார், கிருபையை தருவார். நீங்க போற இடம்லாம் உங்களுக்கு முன்னே அந்த அபிஷேக தைலத்தின் வாசனை வீச ஆரம்பித்து விடும். ஒப்பு கொடுக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலவெளியிலே நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்து உம்மோடு சேர்த்து கொண்டு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நான் வைப்பேன் என்று சொன்னீரே. யோசுவாவையும் சாலமோனையும் ஆண்டவரே தாவீதையும் மற்றும் ஆண்டவரே மொர்தெகாய், இன்னும் நாங்கள் சவுல், பவுல் இவர்களை குறித்து பார்த்தோம். இவங்களெல்லாம் நீர் எப்படி அவங்க சிறுமையிலிருந்து மாற்றி அவங்க வாழ்க்கையிலே நீர் அவர்களெல்லாம் சேர்த்து கொண்டு அவர்களை எப்படி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்தீர், மேன்மேலும் பெரியவர்களாய் மாற்றி நீர். அந்த தேவன் இதை செய்து முடிய நாமத்துமே. இந்த நாள் வார்த்தைகளை கேட்ட பல நாடுகள் தேசங்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிற அவர்களையெல்லாம் அப்படி மாற்றும் தகப்பனே, ஆசீர்வதி, நாமத்தை மையப்படுத்தும் கிருபை எங்களோடு இருக்கட்டும். இந்த நாள் எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதி. கர்த்தாவே ஸ்தோத்திரம், எல்லா நன்மைகளினால் நிறம் துதிகரமெல்லாம் எடுத்துக்கொள்ள ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே பரமண்டல ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களின் நாடு முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு நேரில் பார்த்த யாவரோடு என்றும் இருப்பதாக. ஆமென். துதி கனமாகி மகிமையுமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மகிமையுமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஓ நீரே ராஜாவே.
அல்லேலூயா துதி கனமகிமை உமக்கே. ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமகிமை உமக்கே. ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபை போதுமே, கிருபை பெரியது, உம் கிருபை அருமையானது, கிருபை பெரியது, உம் கிருபை அருமையானது. புதிய நாளில் புதிய கிருபை தாரும் இயேசுவே, புதிய நாளில் புதிய கிருபை தாரும் இயேசுவே. இக்கட்டு நாட்கள் இடுக்கண்கள் சூழ்ந்த நேரம் உம் கண்களில் கிருபை காட்டினீ. இக்கட்டு நாட்கள் இடுக்கண்கள் சூழ்ந்த நேரம் உம் கண்களில் கிருபை காட்டினீ. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்திட கிருபை வேண்டுமே, வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்திட கிருபை போதுமே. கிருபை பெரியது, உம் கிருபை அருமையானது, கிருபை பெரியது, அருமையானது. புதிய நாளில் புதிய கிருபை தாரும் இயேசுவே, புதிய நாளில் புதிய கிருபை தாரும் இயேசுவே.